தேவதூதர்கள் பற்றி 15 சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். நமக்கு பாதுகாக்கும் தூதர்கள் உண்டா? தூதர்களிடத்தில் ஜெபிக்கலாமா? தூதர்களை வணங்கலாமா? தூதர்களின் பணி என்ன? இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் காணப்போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் பைபிள் ஸ்கூல். முதலாவது தகவல், தேவதூதர்களுக்கு சிறகுகள் உண்டு. தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்கும் அநேக வித்தியாசங்களில் முதன்மையானது தூதர்களின் சிறகுகள்தான். வேதம் சொல்கிறது, அந்த கேருபீன்கள், அந்த தூதர்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருந்தது. யாத்ராகமம் 37 அதிகாரம் 9வது வசனம். இந்த வசனத்திலிருந்து தூதர்களுக்கு சிறகுகள் உண்டு, செட்டைகள் உண்டு என்பது நமக்கு புரிகிறது. இரண்டாம் தகவல், 2 வகையான தேவதூதர்கள் பற்றி வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஒன்று கேருபீன்கள், மற்றொன்று சேராபீன்கள். கேருபீன்களுக்கு 2 சிறகுகள் தான் உண்டு. கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்திலிருந்து கேருபீன் தூதர்களுக்கு 2 சிறகுகள் தான் உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்படித்தான் மோசேயும் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போதும் சாலமோனும் தேவாலயத்தை கட்டும்போதும் உடன்படிக்கை பெட்டியின் மேல் உள்ள கேருபீன் தூதர்களின் மாதிரியை 2 செட்டைகளால் தான் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். சேராபீன்களுக்கு 6 சிறகுகள் உண்டு. வேதம் கூறுகிறது, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து என்று ஏசாயா 6 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின்படி சேராபீன் வகை தூதர்களுக்கு 6 சிறகுகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். இருப்பினும் நம் கண்களால் தூதர்களை காணும் பாக்கியம் கிடைக்கும்போது இதனை நாம் உறுதி செய்யலாம். மூன்றாவது தகவல், கோடிக்கணக்கான தேவதூதர்கள் உண்டு. இந்த உலகத்தின் மக்கள் தொகை 700 கோடிக்கும் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ள தூதர்களின் தொகை எவ்வளவு தெரியுமா? வேதம் வாசிப்போம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000 இருந்தது. வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 11வது வசனம். தூதர்களின் எண்ணிக்கை 10,000 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் எத்தனை நபர் என்று யோசிக்கிறீர்களா? தோராயமாக ஒரு கணக்கு போடுவோம். 10,000 தூதர்கள் என்பதை அப்படியே எடுத்துக்கொண்டு பெருக்கினாலும் 10,000 × 10,000 குறைந்தபட்சம் 10 கோடி தூதர்களாவது இருக்க வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் 10,000 என்பது எண்ணில் அடங்காத மிகப்பெரிய ஒரு தொகையை குறிப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் 10,000 என்பது. அதிலிருந்து எண்ணில் அடங்காத கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 4வது தகவல், மனிதர்களைப் போல் தோன்றும் தூதர்கள். வேதாகமத்தில் சில இடங்களில் மனிதர்களைப் போன்று தூதர்கள் தோன்றியதற்கு ஆதாரம் உண்டு. ஆபிரகாமுக்கு அந்நிய புருஷர், அந்நிய மனிதர் போன்று தூதர்கள் தரிசனமானார்கள். அவரும் அவர்களுக்கு விருந்து செய்து உபசரித்தார். ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் குறிப்பிடுகிறார். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று எபிரேயர் 13 அதிகாரம் 2 வசனத்தில் தெரிவித்துள்ளார். இது மட்டுமல்ல, ஆபிரகாமை சந்தித்த தூதர்கள்தான் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்கும் லோத்துவை மீட்பதற்கும் மனிதர்கள் போலவே கடந்து சென்றார்கள். ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்களிடத்தில் சிலர் அந்நியராய் தோன்றி உணவு கேட்டால், உதவி கேட்டால் மறவாதிருங்கள். அவர்கள் தேவதூதர்களாக இருக்கலாமே. 5வது தகவல், மனிதர்களை விட வல்லமையுள்ளவர்கள் தூதர்கள். மனிதனை
தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது. இதிலிருந்தே மனிதர்களை விட வல்லமையுள்ளவர்கள் தேவதூதர்கள் என்பது நமக்கு நன்கு புரிகிறது. இதை நிரூபிக்கும்படியாய் வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. இஸ்ரவேலருக்கும் அசிரியர்களுக்கும் இடையே யுத்தம் நடந்தது. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான் என்று 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதிலிருந்து ஒரு தேவதூதன் 185,000 பேரை வீழ்த்தினான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மற்றொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் போது ஒரே மனிதனால் புரட்ட முடியாத கல்லறையின் வாசலில் இருந்த அந்த கல்லை ஒரே தேவதூதன் புரட்டி போட்டான். வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். பார்த்தீர்களா? ஒரு தூதன் 185,000 பேரை வீழ்த்தியதும் கல்லறையின் அந்த கல்லை புரட்டி போட்டதும் தூதர்களின் வல்லமை மனிதர்களை விட மிகவும் பெரியது என்பது புரிய வைக்கிறது. 6வது தகவல். ஒவ்வொருவருக்கும் பாதுகாக்கும் தூதர்கள் உண்டு. வேதம் கூறுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய தூதர்கள் எப்பொழுதும் அவரை பின்பற்றுகிற அவருக்கு பயந்த பிள்ளைகளை சுற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தானியேல் சிங்கக்கெபியில் மாட்டி தவிக்கும் போது அவருடைய பாதுகாக்கும் தூதனை அனுப்பி ஆண்டவர் அவரை விடுவித்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாருக்கும் பாதுகாக்கும் தூதர்கள் உண்டு என்பதை பார்த்தோம். ஏன் சிறு பிள்ளைகளுக்கு கூட பாதுகாக்கும் தூதர்கள் உண்டு. ஆச்சரியமாயிருக்கிறதா? வேதவசனம் வாசிக்கிறேன். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். சிறு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் உண்டு என்பது இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனாலே ஒவ்வொருவருக்கும் கார்டியன் ஏஞ்சல்ஸ், பாதுகாக்கும் தூதர்கள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டோம். 7வது தகவல். தூதர்களுக்கு திருமணம் கிடையாது. வேதம் கூறுகிறது, உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்கள் போல் இருப்பார்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 30வது வசனம் பதிவு செய்கிறது. கொள்வனை கொடுப்பனை என்றால் திருமணத்திற்கென்று பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது என்பது பொருள். உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்திற்கு செல்லும் மனிதர்கள் தேவ தூதர்களைப் போல திருமணம் செய்து கொள்வது இல்லை என்று தேவனாகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். இந்த வசனத்திலிருந்து தேவதூதர்களில் திருமணமும் கிடையாது, மனிதர்கள் போல் இனப்பெருக்கமும் கிடையாது, அவர்களுக்கு ஆண் பெண் என்ற பாலினமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளலாம். மனிதர்களில் ஆதாம் ஏவாள் மட்டும்தான் தேவனால் தொட்டு உருவாக்கப்பட்டவர்கள். நாம் ஆதாம் ஏவாளிலிருந்து வந்தவர்கள். ஆனால் தேவதூதர்கள் ஒவ்வொருவரையும் தேவனே தொட்டு சிருஷ்டித்திருக்க வேண்டும் அல்லவா? அவரே தொட்டு படைத்திருக்க வேண்டும் அல்லவா? சிந்தியுங்கள். மேலும் இன்னொரு தகவலை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நோவாவின் காலத்தில் மனுஷகுமாரத்திகள் தேவ தூதர்களுடன் சேர்ந்துதான் ராட்சதர்கள், மிகப்பெரிய மனிதர்கள் தோன்றினார்கள் என்று வேதத்திற்கு புறம்பான கொள்கை ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. இந்த கருத்தை வேதம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. 8வது தகவல். தூதர்கள் வெண்ணங்கிதான் தரித்திருப்பார்கள். வேத ஆதாரம். கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. மத்திய 28ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் இந்த வாக்கியத்தை பதிவு செய்கிறது. மற்றொரு வசனத்தை வாசிக்கிறேன். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையாக வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் கூறுகிறது.
இந்த வசனத்திலிருந்து தேவதூதர்கள் வெண்ணங்கி தரித்திருப்பவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 9வது தகவல், தூதர்கள் உணவு புசிப்பார்கள். வேதம் கூறுகிறது, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக பெய்யச் செய்து வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனிதன் சாப்பிட்டான். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 24-25 வசனம். இந்த வசனம் கூறுகிறது, தூதர்களின் உணவான மன்னாவைத்தான் வானத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் பொழிந்தருளினார் என்று கூறுகிறது. தேவதூதர்கள் உணவு புசிப்பார்கள். அவர்களுடைய உணவு மன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 10வது தகவல், தூதர்களுக்கு உணர்வுகள் உண்டு. வேத வசனம் வாசிக்கிறேன். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாய் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாக குறிப்பிடுகிறது. பாவிகள் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது தேவதூதர்கள் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றொரு காரியத்தையும் கூறுகிறேன், தேவதூதர்கள் துக்கப்படுவதும் உண்டு. ஒரு உவமையின் மூலமாக இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். ஒரு ராஜா 10,000 தாலந்து கடன்பட்ட தன் ஊழியக்காரனை மன்னித்தார். ஆனால் மன்னிக்கப்பட்ட அந்த ஊழியக்காரன் தன்னிடம் 100 வெள்ளிக்காசு கடன்பட்ட மற்ற ஊழியக்காரனை மன்னியாமல் காவலில் போடுவித்தான். அப்பொழுது நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர்கள் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 31வது வசனம். இந்த உவமையில் வரக்கூடிய ராஜா கதாபாத்திரம் யாரை குறிக்கிறது? மன்னிக்காத ஊழியக்காரன் யாரை குறிக்கிறது? துக்கப்பட்ட ஊழியக்காரன் யாரை குறிக்கிறது என்பதை பார்ப்போம். ராஜா என்பது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. மன்னிக்காத ஊழியக்காரன் நம்மை குறிக்கிறது. நாமும் சில நேரங்களில் மற்றவர்களை மன்னியாமல் போகிறோமே. துக்கப்பட்ட அந்த ஊழியக்காரர்கள் யாரை குறிக்கிறது என்றால் தூதர்களை குறிக்கிறது. ஆம், நாம் மற்றவர்களை மன்னியாமற் போகும்போது தேவதூதர்கள் துக்கப்படுகிறார்கள். நாம் மனம் திரும்பும் போது தேவதூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆச்சரியமான தகவல் அல்லவா? 11வது தகவல், தூதர்கள் அற்புதம் செய்யக்கூடியவர்கள். பேதுரு சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் போது எவருக்கும் தெரியாமல் எல்லா இரும்பு கதவுகளையும் காவலர்களையும் கடந்து அற்புதமாய் மீட்டது தேவதூதன்தான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு சம்பவத்தை நான் பதிவு செய்கிறேன். அவிசுவாசமான சகரியாவை தேவாலயத்திலே கண்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை விசுவாசியாமற் போனபடியால் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரை பேசாமல் வாயடைத்து போகும்படி அற்புதம் செய்ததும் காபிரியல் என்னும் தேவதூதன்தான். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனாலே தூதர்கள் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 12வது தகவல், தூதர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் உண்டு. என்ன ரகசியம் அவர்களுக்கு தெரியாது என்று யோசிக்கிறீர்களா? ஒரு வசனம் வாசிக்கிறேன். அந்த நாளையும் அந்த நாளிகைகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36வது வசனம் இதை பதிவு செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பகிரங்கமான அந்த 2ஆம் வருகை எந்த நாளில் எந்த நேரத்தில் இருக்கப் போகிறது என்று தேவதூதர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியாத ரகசியங்களும் உண்டு என்பது ஆச்சரியமான தகவல் அல்லவா? 13வது தகவல், தேவதூதர்கள் தொழுகைக்குரியவர்கள் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் தரிசனத்தை கண்ட யோவான் தனக்கு தரிசனத்தை வெளிப்படுத்தின தூதனை வணங்க முயற்சி செய்தார். வேத வசனம் வாசிக்கிறேன். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். இந்த வசனத்திலிருந்து தூதர்கள் தொழுகைக்கு உரியவர்கள் அல்ல என்பதும், அவர்களிடத்தில் நாம் ஜெபம் செய்யக்கூடாது, படைத்தவரிடத்தில் உன் பட்டியலை தெரிவி என்பதும் புரிகிறது. ஆனால் சில திருச்சபைகளில் தூதர்களின் சிலையையும் அதனை அறியாமல் வணங்குபவர்களும் உண்டு.
அது வேதத்திற்கு மாறானது. இதை பார்க்கும்போது நம் மனதிற்கு வேதனை அளிக்கிறது. 14வது தகவல், தூதர்கள் இயேசுவை தொழுகை செய்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல. நம்மை போன்று தூதர்களைப் போன்று படைக்கப்பட்டவர்தான் அவர். அவரை தொழுகை செய்யக்கூடாது என்று சில திருச்சபையினரே போதித்து வருகிறார்கள். அது எவ்வளவு பொய் என்பதை பார்ப்போம். வசனம் வாசிக்கிறேன். மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். எபிரேயர் 1:6 வசனம். பிதாவானவர் தேவதூதர்கள் அனைவரையும் இயேசு என்று முதற்பேரானவரையே தொழுகை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று வேத வசனம் கூறுகிறது. தேவதூதர்களும் நம்மை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் தொழுகை செய்கிறார்கள் என்பது புரிகிறது. இயேசு தொழுகைக்குரியவர் அல்ல என்று சொல்வது பொய்யரின் சாட்சிகள் என்பது நமக்கு நன்கு புரிகிறது. 15வது தகவல், 2ஆம் வருகையில் நம்மை காண வரும் சகல தேவதூதர்கள். வேத வசனம் வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். மத்தேயு 25:31 வசனம். பரலோகத்தில் உள்ள எல்லா தூதர்களும் இயேசுவின் 2ஆம் வருகையில் நம்மை காண வந்து விடுவார்கள். எவ்வளவு ஆச்சரியம், சந்தோஷம் அல்லவா? இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். மத்தேயு 24:31 வசனம். இந்த வசனத்திலிருந்து மற்றொரு சுவாரஸ்யமான தகவலும் கூட பதிவு செய்யப்பட்டுள்ளது. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட தூதர்கள் நன்கு இசைக்கக்கூடியவர்கள், பாடக்கூடியவர்கள் என்பதையும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, 2ஆம் வருகையில் பரலோகத்தில் உள்ள எல்லா தூதர்களும் நம்மை காண வந்து விடுவார்கள். நாம் அவர்களை கண்ணார காணலாம். கபடமில்லாத நட்பும் தொடரலாம். அப்பொழுது அவர்கள் நாம் எப்படி ஒவ்வொரு நொடியும் காக்கப்பட்டோம், ஒவ்வொரு நாளும் நம் ஜெபத்திற்கு எப்படி பதில் கிடைத்தது, சாத்தானின் கண்ணியிலிருந்து நாம் எப்படி பாதுகாக்கப்பட்டோம் என்ற சுவாரஸ்யமான தகவலை நமக்கு தெரிவிப்பார்கள். தூதர்களை பற்றின தெளிவான செய்தியை நாம் நன்கு தெரிந்து கொண்டோம். இதை வெளிப்படுத்தின தேவனுக்கு நன்றி. ஆமேன், ஆமேன்.